மீ, ஃபார் மீ, இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு உங்களுக்கு தெரியுமா? டு மீ அப்படிங்கிறது உங்களோட ஒப்பீனியன் பற்றி, அதாவது உங்களோட கருத்தை சொல்கிற இடத்துல டு யூஸ் பண்ணும். ஃபார் மீ அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு விஷயம் பெனிஃபிட் தரும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல ஃபார் யூஸ் பண்ணி சொல்லணும். சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இட் சீம்ஸ் இம்பார்ட்டன்ட் டு மீ, இது எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக தோணுது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன், அதனால டு மீ. அ கப் ஆஃப் காஃபி இஸ் கம்ஃபர்டிங் ஃபார் மீ, ஒரு கப் ஆஃப் காஃபி எனக்கு கம்ஃபர்ட் தருங்கிறது ஒரு யூஸ், எனக்கு கிடைக்கிற பெனிஃபிட், அதனால அந்த இடத்துல ஃபார் யூஸ் பண்ணும். இட் லுக்ஸ் அட்ராக்டிவ் டு மீ, அது பார்க்க அட்ராக்டிவாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தோன்ற ஒரு விஷயம், மை ஒப்பீனியன், அதனால அந்த இடத்துல டு மீ. ஈட்டிங் ஃப்ரூட்ஸ் இஸ் குட் ஃபார் மீ, ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா அது எனக்கு நல்லது, அது ஒரு பெனிஃபிட், ஸோ ஃபார் மீ. இப்போ உங்களை ஒரு கொஸ்டின் கேட்குறேன். திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் டேஷ் மீ, இந்த இடத்துல டு வருமா ஃபார் வருமானு காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா இங்கிலீஷ் பார்ட்னர் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.